18 இயர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லா ரன் ஆற கம்பெனிய விட்டுட்டு இது ஒரு கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் மிஷன். ஸோ நீங்க ஒரு நார்மல் கார்ப்பரேட் கம்பெனி சிஇஓ கிடையாது. இது ஒரு டிஃபரெண்ட் மிஷனுக்கான சிஇஓங்கும்போது இந்த டிரான்சிஷனுக்கு வாட் மேட் யூ மூவ் தட் ஸ்விட்ச்? இல்லை, நான் 18 இயர்ஸ்னு சொல்ல முடியாது. நான் வந்து ஒரு காலேஜ் முடித்த காலகட்டத்திலேருந்து 1991 காலேஜ் முடித்து அடுத்த நாள்லேருந்து நான் ஒரு ஆண்டர்ப்ரனர். இன்றைக்கி வரைக்கும் என்னுடைய கம்பெனி இருக்குது. அது ஒரு பேரலாக இருக்குது. பட் என்ன அப்படின்னா, நான் வந்து ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா ஐடி ப்ராடக்ட்ஸ், இப்போ ப்ராடக்ட் சேல்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் ஒரு 92லேருந்து 2000 வரைக்கும் கம்ப்ளீட்லி கம்ப்யூட்டர்ஸ், ஃபேக்ஸ் மிஷின்ஸ், மொபைல் ஃபோன்ஸ், இன்டர்நெட் இதெல்லாம் வந்தபோது ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து முதல்ல தென் தமிழகத்தை, சொந்த ஊர் மதுரை, தென் தமிழகத்துக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனோம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக. ஒரு ஸ்டேஜில் வந்து டீலர், டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த மாதிரி இன்னொரு பிரின்சிபல் கம்பெனியோட பிராண்டை நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறது வந்து இது ஒரு ட்ரூ ஆண்டர்ப்ரனர்ஷிப் கிடையாது, அது ட்ரேடிங். ஸோ அந்த ட்ரேடிங்லேருந்து ஒரு ட்ரூ ஆண்டர்ப்ரனர்ஷிப் நம்மளுடைய ஓன் பிராண்ட் க்ரியேட் பண்ணணும்னு ஒரு 2000க்கு மேலே சாஃப்ட்வேருக்குள்ளே வந்து ஒரு கம்பெனி ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணி, அப்போ இருந்த ஒரு பெரிய நிறுவனம், அது இப்போ இல்லை, அவங்க வந்து அந்த ப்ராடக்டை அக்வயர் பண்ணாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து எனக்கு இந்த ஸ்டார்ட் அப்புங்கிற டெர்மினாலஜியோ அல்லது வேல்யூவேஷனுங்கிற டெர்மினாலஜியோ அக்விசிஷனோ இதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஏதோ ஒரு ப்ரைஸுக்கு அக்வயர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 ப்ராடக்ட் எஃபர்ட் போட்டோம். அதில் ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு லோ கோட் இஆர்பி, இன்றைக்கி இந்த லோ கோட் நோ கோட்னு சொன்னாங்களா, அந்த மாதிரி ஒரு இஆர்பி ஒரு 2002 ஆரம்பித்தோம். பட் அது ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்தில் முடிக்கணும்னு நினச்சி ஆரம்பித்த அந்த ப்ராடக்ட் வந்து 2011-12 வரைக்கும் முடியலை. அது வந்து ஒரு ப்ராடக்ட் பில்டிங்கில் அல்லது ஒரு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி பில்டிங்கில் ஒரு ஃபவுண்டர்ஸ் என்னென்னலாம் தப்பு பண்ணக்கூடாதோ அத்தனை தப்பும் நாங்கள் பண்ணோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பிளானிங், இந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளோ நாளில் முடியும் அப்படிங்கிறது கூட நாங்கள் 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷம் கணக்கு போட்டோம். அது 8-9 வருஷம் போச்சு. ரைட் கைண்ட் ஆஃப் டீம், அந்த டைமில் ஒரு நல்ல டீம் இருந்தது. பட் நானும் என்னுடைய கோஃபவுண்டர் 2 பேருமே வந்து டெக்னாலஜி பேக்ரவுண்ட் கிடையாது. நாங்கள் 2 பேருமே மார்க்கெட்டிங் பேக்ரவுண்டில் வந்தவங்க. எங்களுக்கு பேரலாக அந்த ட்ரேடிங் பிஸ்னஸ் இருந்தனால, ஒரு ட்ரைனிங் டிவிஷன் இருந்தனால எங்களுக்கு வந்து 2 பேருமே மார்க்கெட்டிங் ஃபீல்ட்லேருந்து வந்தனால எங்களுக்கு வந்து சர்வைவல் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குல்ல. ஸோ அதனால தான் நான் இன்றைக்கும் சொல்கிறது வந்து ஒரு கம்பெனி வந்து நம்ம சேல்ஸ் வந்து நீங்கள் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் வந்து யாராவது ஒரு கோஃபவுண்டர் வந்து அந்த எக்ஸ்பர்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு கம்பெனியே பண்ணாதீங்க அப்படின்னு. இன்னொரு சைடில் வந்து இந்த ப்ராடக்டை பில்ட் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் டோட்டலி வந்து ஒரு நல்ல டீம் இருந்தாங்க. பட் எங்களுக்கு அவங்கள வந்து எங்களால் மெயின்டைன் பண்ண முடியலை, ஃபைனான்ஷியலாக வந்து மெயின்டைன் பண்ண முடியலை. ஏன்னா அவங்கவுங்க அடுத்தடுத்த லெவலுக்கு போக ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி என்கிட்ட அந்த கரியரை ஆரம்பித்த சில பேர் வந்து இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிகளில் பெரிய பொசிஷனில் இருக்கிறாங்க. ஸோ இது இந்த ஜேர்னியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு பிளானிங்காக இருக்கட்டும், அதில் என்ன டெக்னாலஜி சூஸ் பண்ணோம், அதில் தப்பு பண்ணோம், அந்த டீமை வந்து சஸ்டெயின் பண்ண முடியல, ஃபண்ட் ரைஸ் பண்ணணுங்கிற ஒரு தாட்டே இல்லை, அப்போ தெரியவும் இல்லை. ஆமாம். அப்போ நம்மகிட்ட இருந்த ஃபண்டு அல்லது அங்கங்கே இது ஒரு அடுத்த மாதம் சேலரி போட முடியலன்னா எங்கேயாவது வாங்குவோம் அந்த மாதிரி. ஸோ எந்த எல்லா இதுவுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபயர் ஃபைட்டிங் மாதிரி அப்பப்போ செஞ்சுட்டு இருந்தோம். ஓவர் கான்ஃபிடென்ஸ், நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஓவர் கான்ஃபிடென்ஸ்.